கூடியிருந்த யாவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆமென். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பேற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிறைவேற்று. இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமை பத்தி பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். 35. என்னாகம் 16ஆம் அதிகாரம் அவருடைய 42வது வசனம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் அவருடைய 42வது வசனம். பாருங்க, இந்த 3 அதிகாரத்தும் படிச்சோம். இந்த 3 அதிகாரத்திலும் மேகம் வருகிறது, மேகம் மூடுகிறது. எப்பப்பெல்லாம் மேகம் வருகிறது அப்பப்பெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கோயில் இறங்குகிறது. அதற்கு முன்பாக ஒரு மேகம் வருகிறது. மேகம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. இல்லையா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். பாருங்க, தேவ மகிமை அந்த பிரசனத்துக்குள்ள கடந்து வரும்போது நிக்க கூடாதபடி, ஊழியம் செய்ய நிக்க கூடாதபடி அப்படியாக ஆகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை, தேவ பிரசனம் வந்தால் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்கு முன்பாக நிக்கத்தக்கவன் யார்? யாருமே நிக்க முடியாது. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் பார்க்க மகிமை காண்பீங்க. மோசே, ஒருவன் மனுஷனாகிய ஒருவன் என்னை பார்த்தால் அவன் என்ன ஆயிடுவான்? உயிரோடு இருக்க மாட்டான். அப்படிப்பட்டதான மகிமை, தேவ மகிமை. அப்போ கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்திலே நிரப்பெற்று. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மகிமை ஆலயத்தை நிரப்பெற்று. இல்லையா? அப்ப கர்த்தருடைய மகிமை இந்த நாள்ல பார்க்க போறோம். எப்ப கர்த்தருடைய மகிமை வருகிறது, அப்ப தேவனுடைய ஆலயம் அது என்ன என்று அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக நிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. மேகம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை காணுகிறோம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். பாருங்க, கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி அங்கே அவன் நின்று அவர் நாமத்தை கூறினார். கர்த்தர் மேகத்தின் மேல இறங்கி வருகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பாருங்க, கூடார வாசலில் நிற்கும் போது மேகஸ்தம்பம் இறங்கி வருகிறது. அங்க கர்த்தர் யாரோட பேசிட்டு இருக்கிறாரு? மோசேயோட. அப்ப கர்த்தருடைய மகிமை வரும்போது ஏதோ ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம், மேகத்துல மேகம் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை வருகிறது. கர்த்தருடைய மகிமை வருவதெல்லாம் என்ன? மோசே பேசுகிறார். முகமுகமாக ஒரு ஸ்நேகத்துல பேசுவது போல மோசே. ஆமென். நாம அந்த மாதிரி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? முகமுக கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறோமா? தேவோட மகிமைக்கு முன்பா நாங்க போகிறோமா? தேவ பிரசனத்தை உணர்ந்து கொள்கிறோமா? மோசே பாருங்க, ஒரு ஸ்நேகன் ஒரு ஃப்ரெண்டு பேசுறது போல உட்கார்ந்து பேசிட்டு போறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையில இறங்குகிறார்.
அவரோட பிரசனத்துக்குள்ள உள்ளே போகும்போது அவரோட வல்லமை பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடிக்கடி மேகம் வருவதனாலே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அப்படின்னா என்ன? மேகம் வரும்போது ஏன் ஆண்டவர் இறங்கி வருகிறார் அப்படின்னு என்ன? மேகம் வரும்போது கர்த்தர் பேசுகிறதா இருக்கிறார். இல்லையா? கர்த்தருடைய பிரசனம் வரும்போது, தேவட மகிமை வரும்போது கர்த்தர் நம்மிடத்துல பேச பிரியப்படுகிறா இருக்கிறார். இல்லையா? சும்மா ஒரு ஆசைக்குள்ள மேகம் வர்றதில்லை. மேகம் வரும்போதுதான் ஓ கர்த்தர் வந்து நான் பேச போறேன்னு மோசே உள்ளே போகிறார். உள்ளே தேவனோட பேசுகிறார். நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது எப்போ? மேகம் வருவதற்கு முன்பாகவா? இல்லை, மேகம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மகிமை ஆலயத்தை நிரப்பும் போது கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அப்படிப்பட்டதான வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் பேசும்படியாக, கர்த்தர் மகிமை பார்க்கும்படியாக நம்ம ஆசைப்பட வேண்டும். இல்லையா? சும்மா மனுஷன்ட்டையே அவன்கிட்ட இவன்கிட்டயே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வீணு. நம்மளை உண்டாக்குன உருவாக்கின கர்த்தர் அவர் பேச நம்மள்கிட்ட விரும்புகிறார். மேகஸ்தம்பமாக. ஆமா, அவர் இறங்கி வருகிறார். அவரோட பிரசனத்துக்குள்ள போகும்போது நம்ம என்ன நம்ம அவரோட பேசுகிறோம். மோசே என் ஜனங்களோட சொல்லு என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, தனிப்பட்ட ஜெபத்துல, கர்த்தர் சமூகத்துல நீ தேவரோட பிரசனத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களை பேர் சொல்லி அழைப்பார். ஆமா, கர்த்தர் பாருங்க, மோசே மோசே பேசுகிறார். அந்த முச்சடி நடுவிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதனால பார்க்க முடியல. அற்புதமான ஒரு காட்சி. அங்க போகும்போது சொல்றாரு ஆண்டவரு, மோசே மோசே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவன் யாக்கோபு தேவனுமாக உன் புத்தகத்தின் தேவனாக இருக்கிறேன். உன் பாதரட்சை கழட்டி போடு அப்படிங்கிறாரு. பேர் சொல்லி கூப்பிடுறாரு. எப்படி நடந்தது? மோசே இந்த மகிமையை பார்க்க போனான். அந்த மகிமையை பார்க்கும்போது கர்த்தர் அவனோட பேசினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவனோட மகிமையில கர்த்தருடைய பிரசனத்துக்கு போகும்போது உங்களை அவர் பேர் சொல்லி அழைப்பார். உங்களுக்கு உண்டான காரியங்களை அவர் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மேகம் வரும்போதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரா? ஆமா, பேசுவார். அல்லேலூயா. மேகம் என்றால் நீங்கள் ஜெபத்துல நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். மேகம் என்றால் நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களோட மகிமை காண முடியும். ஆராதிக்கும் போது தேவோட வல்லமையை நீங்க காண முடியும். தேவ பிரசனத்துக்குள்ள போகும்போது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும். அங்கிருந்து அவர் பேசுவார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 29 முதல் 35 வரை. கவனிங்க, தன்னோட அவர் பேசுறது பண்ணாரு. அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தார். அப்பொழுது ஆரோனும் சதேயுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். பாருங்க, பேசின பின்பு அவன் முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. அங்க எல்லா ஜனங்க அவங்க கூட சேர என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் நம்மிடத்துல இருக்கமானால் நமக்கு விரோதமா இருக்கிறதான எல்லா சாத்தனுடைய கிரிகளும், நமக்கு விரோதமான பேசுற எல்லா நாவுகளும் நம்ம இடத்துல வருவதற்கு பயப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குமானால் அவன் முகம் பிரகாசமாக இருக்கும். ஆமே. எல்லா இருள்கள் வெளியே போயிரும். சொல்லுவாங்கல்ல பாசையில, ஏன்னா இன்சிரிச்ச மாதிரி இருக்கிற மூஞ்சி எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தேவோட மகிமை இருக்கும்போது பிரகாசமா இருக்கும். உன்னோட முகம் எப்படி இருக்குது? பிரகாசமா இருக்குது. உன் இடத்துல என்ன இருக்குது? கர்த்தர் மகிமை இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு. மோசே
நாங்க பேச வேண்டாம்ப்பா, நீங்க பேசிங்க, எங்க இடத்துல பயமா இருக்குது. கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை அவர் இறங்கினார். அக்கினியாக, வல்லமையாக, மகிமைய தேவ பிரசனத்தோட அவர் இறங்கினார். அது வாஞ்சிக்கணும். ஆண்டவரே இந்த பிரசனத்துக்களை கூட்டி கொண்டு போங்க ஆண்டவரே. அந்த மகா பிரசன ஸ்தலத்துக்குள்ள நம்ம எங்க போறோம்? வெளியே நின்னுக்கிறோம், கைகால் கழுவிட்டு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே பலி செலுத்திட்டு அங்கேயே நின்னுக்கிறோம். ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ கடையோ வழி வர்றோம். ஆண்டவரே நமக்கு சோத்திரம், நன்றி நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைகள் ஸ்கூல்லையும் வேலையிலையும் வீடு எல்லாவற்றையும் காட்டு ஆசிரியர் நமக்கு நன்றி. அது ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட்டு அவளை கையெல்லாம் கழுவிட்டு அங்கேயே நின்னுக்கிறான். ஆனா அதுக்கு மேல போக வேண்டி இருக்குதே. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள போகணுமே. குத்துவிளக்கு பகுதி இருக்குது, சமூகப்பம் பகுதி இருக்குது, அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணுமே. அங்கதான் தேவட மகிமையை காண முடியும். ஆமென். அங்கதான் தேவட மகிமையை காண முடியும். அங்கதான் ஆண்டவர் பேசுவார். பிரதான ஆசிரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போதுதான் கர்த்தர் பேசுவார். ஆமென். சாட்சி பெட்டி கேருபீன்கள் மத்தியில் சேர மத்தியில் இருந்து கர்த்தர் பேசுவார். அங்கிருந்து ஆண்டவர் பேசுவார். நம்ம அங்க பேசுறதுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கறதே இல்லை. யாரோ ஒருத்தர் போய் கேட்டு வந்து சொல்லுங்க, நாங்க இங்கேயே நின்றுக்கிறோம். ஆட ஏதோ வளையிட்டு அவரு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க போயிடுறோம். நீங்க உள்ள போய் கேட்டு வந்து சொல்லுங்க, ஆசிரியரே போயிட்டாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு வேணா போகலாம். கர்த்தர் நமக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார், சாக்கியத்தை கொடுத்துக்கிறார். கிருபாசனத்துல வருவதற்கு கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுற புத்தி சுவேட் ஆவியை தந்து நமக்கு பிள்ளையாக அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். நம்ம யாருங்கெல்லாம் அவரோட பிள்ளைகள். அப்பாட்ட போகாம இருக்க முடியுமா? போகணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போதுதான் கர்த்தர் நம்மிடத்துல பேசுவார். மகிமையில இறங்கும் போது என் மகனே மகளே பேர் சொல்லி பேசுவார். அது வாஞ்சிங்க. இங்கேயே நினைக்கிறது கேட்டு பக்கமே ஒரு பிளைன் கிஸ், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்படி 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 எப்படி அது பாருங்க. உண்மையான நடந்த சம்பவம் வேளாங்கண்ணி மாவட்டத்துல ஒரு பொறி வைக்கிறவன், அவன் சர்ச்சு அவன் கரெக்டான பிள்ளை இல்லை, ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு பொறி வைக்கிறவன் ஆலயத்துக்கு நேரம் பின்பாடு என்ன போக வரும்போதுலாம் அன்னைக்கு போறேன் இன்னைக்கு வேலைக்கு போறேன் ஆசிர்வதிங்க அப்படி இப்படின்னு போயிடும். டெய்லி கரெக்டா அந்த 8 மணி காலை இப்படி போயிட்டே இருப்பான். அவனுக்கு நல்ல வியாபாரம் நல்லா ஆகும். எத்தனை பொறி மூட்டை எடுத்துட்டு போனாலும் அவனுக்கு பொறி வித்துரும். அப்படி அவனுக்கு பொறி விற்கும்போது அவனுக்கு நம்பிக்கை, என்னடா நான் டெய்லி 8 மணிக்கு இங்க ஒரு பிளைனுக்கு சடிச்சுட்டு போறேன், அவர் எனக்கு ஆசீர்வதிக்கிறேன்ட்டு அவனுக்கு நம்பிக்கை. போகும்போது போய் வரும்போது 11 மணி வரும்போது சாயந்தரம் போது ஆண்டவரை எல்லாம் முடிஞ்சு போயிடுவான். ஆனா அவன் யாரு? கர்த்தரை அறியாதவன், இயேசுவை அறியாதவன். அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் ஒண்ணுதானே, இது ஒன்று சாமி தானே அப்படின்னு அவன் போயிடுவான். ஒரு நாள் காலை 8 மணிக்கு அவன் அந்த பிளைனுக்கு குத்துட்டு வேலைக்கு போறான். வரல, ஒரு வைக்கிறதுக்கு வரல. கர்த்தர் தேடுறாரு, எங்கடா அவனை காணோம். டெய்லி சொல்லிட்டு போவானே, இன்னைக்கு வரலையே என்னன்னு போய் பார்த்தா கர்த்தர் அவனை தேடி போகிறார். கர்த்தர் அவனை தேடி போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன இருக்குதுமா, படுத்து படுக்கையா இருக்கிறான். பயங்கரமான குளிர் ஜுரம், எந்திரிக்க முடியல. அவன் மனு எல்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தா 3 நாள் வரவே இல்லை. கர்த்தர் போயிட்டாரு. என்ன கர்த்தர் போவாரா? போவார். ஆபிரகாம் தேடி வந்த கர்த்தர் போனாரு. போய் அவங்க மனைவிட்டு போய் கேட்கறாங்க. கர்த்தர்னு அப்படியே வெளிச்சத்தோட அப்படி போகல, போனார் மதுரவழி போய். அவர் எங்கேயும் கேட்டோன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா ஒரு 5 10 போங்க அப்படின்னா உள்ள போயிட்டாரு. உள்ள போய் அவர்கிட்ட ஏன் 3 நாள் என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அவர் முழிக்கிறாரு. நான் உங்களை பார்க்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்களே, நீ யாருங்க என்னங்க, இல்லப்பா டெய்லி பார்த்துட்டு போவீங்க, நான் யாரும் உங்களை பார்க்கலையே அப்படிம்பாரு. அப்புறம் சொன்னாரம்மா, நீ ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு என்னோட சனியை என்னை பார்த்துட்டு நீ சொல்லிட்டு போவையே, அந்த இயேசு நான் தான். ஆமென். அது சொன்ன உடனே அவனுக்கு இருக்கிற அந்த குளிர் ஜுரம், அவன் படுத்து படுக்க எந்திரிக்க சூழ்நிலை எல்லாம் மாறி எந்திரிச்சுட்டான். அவ்வளவுதான், அவர் அப்படியே போயிட்டாரு. அந்த நாள்லயே அவன் முழங்கால் படிக்கிட்டு என்ன இயேசு தேடி வந்தாரா?
நான் பாவியான மனுஷன், நான் வந்து பரிசுத்தம்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் நம்பிக்கை இங்க போய் கர்த்தர் சொல்லிட்டு போனா வியாபாரம் நடக்கும், நல்லபடியா இருப்பேன்னு. ஒரு நாள் வரல பாருங்க, இயேசு தேடி போனார். அப்ப எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பொழுவிக்கு போறவன் டெய்லி 8 மணிக்கு கரெக்டான டைமுக்கு போய் அவரையே ஆண்டவர் தேடி போறாருன்னா உங்களை எண்ணி கத்த தெரிய மாட்டாரா? அவர் தேடி வருகிற தேவனா இருக்கிறார் இல்லையா? என் ஆடுகள் காணமே. 99 ஆடு இருக்குது. 1 பெருசா 99 பெருசா? 99 ஆடு இருக்குது. அதை வச்சு சந்தோஷமா மறுபடியும் பண்ணலாம், வாழ்க்கை ஓட்டலாம். ஆனா 1 காணாம போச்சு, 99 விட்டு போட்டு அந்த 1 தேடி போறாரு. தேடி வந்து நாட்டை கண்டுபிடிச்சோன்னு தூக்கி தோல் வச்சு சந்தோஷமா போடுறாரு. அவங்க நண்பர்களோட எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆடு காணாம போச்சு கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷப்படுங்க சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, கத்தரை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்களா? கத்தர் சமூகத்தை விட்டு ஜெபத்துல அவரோட பேசுறதுல ஏதோ வரோம் போறோம், ஆனா முழு பத்துல அவரை தேடி நம்ம போகாம போயிட்டோமா? கத்தர் தேடி வருகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை கத்தரவங்களே தேடி வந்திருக்கு. நான் இருக்கிறேன். வழி தெரியாம போயிட்டியா? பாதி இல்லாம போயிட்டியா? திரும்பி வர்றதுக்கு வழி இல்லையா? கத்தர் வெளிச்சமா இருக்கிறார். அவர் மகிமையின் தேவன். அவர் மகிமை இறங்கும் போது எல்லாமே தலைகளாக மாறிவிடும். அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை. யாத்திராகமம் பாருங்க, ஒரு மேகம், இங்கேயும் ஒரு மேகம். மேகம் ஆசாரிய கூடாரத்தை படிங்க பாருங்க. மேகஸ்தம்பம் மேகம் எழும்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க புறப்படுவாங்க. அப்ப மேகம் இருக்கிற வரைக்கும் அவங்க புறப்படவே மாட்டாங்க. அப்ப கர்த்தர் மகிமை நம்மிடத்துல இறங்கும் போது கர்த்தர் நம்மோட பேசுகிறா இருக்கிறார். அந்த பிரசனத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விலகி போக கூடாது. அடுத்து படிங்க. பாருங்க, இதோட மகிமை எப்படியும் பாருங்க. ஆசாரிய கூடாரத்திலே தங்கி இருக்கிறது மகிமை, தேவ மகிமை. தேவோட மகிமை முன்பாக ஊழி நிக்க கூடாதபடிக்கு பிரசனம். ஒரு மனுஷனுக்கு தேவோட பிரசனம் இருந்தா அவங்க நிக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியம் எந்த பிரச்சனையும் வந்து நிக்க முடியாது, போய்விட எல்லாம். ஆமென். எல்லா காரியம் போயிடும். நீ கேட்கலாம், அந்த காலத்துல மோசே காலத்துல கர்த்தர் இப்படி மேகமா இறங்கினாரு, அவரோட பேசினாரு. இப்ப நாங்க இந்த காலத்துல எப்படி எங்களுக்கு மேகம் வருமா? வெயில் என்னங்க, மழைய வரும். போய் பாருங்க. அப்ப எப்படிங்க பேசுவாரு? அது மேகத்துல பேசுறாரு. ஒவ்வொரு முறையும் ஆசாரிய கூடாரத்துல மேகம் வரும்போது மோசே தெரியும், கர்த்தர் வந்துட்டார், நான் போய் பேச போறேன். பாருங்க, ஆசாரிய கூடாரத்துல மேகம் இறங்கணும் அப்படின்னாலே மோசே எல்லாமே பாக்குறாங்க. மோசே எங்க போறான்? ஆசாரிய கூடாரத்துக்குள்ள போறான்னு எல்லாம் பாக்குறாங்க, நின்று பாக்குறாங்க. கூடாரத்தை எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. மோசே எங்க போறான்? ஆசாரிய கூடாரத்துக்கு போறான், எல்லாம் பாக்குறாங்க. அங்க மேகம் இறங்கினாலே தேவனிடத்துல கர்த்தரத்துல மோசே பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த மேகம் இறங்கினாலே எல்லாம் தாழ்ந்து பண்ணிடுறாங்க. மேகஸ்தமா வந்துருச்சு, கர்த்தர் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் மகிமை வந்துருச்சு. அவரோட மகிமைக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். எல்லா முழங்காலும் முடங்கும். தேவ மகிமை. அப்ப மோசே இடத்துல மேகத்துல வந்து பேசினாரு, எங்கிட்ட வந்து எப்படி வந்து பேசுவாரு? கேப்பீங்களா? கேள்வி வரும்ல. அவர்கிட்ட மட்டும் மேகம் வரும்போதெல்லாம் பேசுறாரு. இப்ப நாங்க எப்படி எங்களுக்காக மேகம் வந்து பேசுமா, நாங்க எப்படி நாங்க வந்து அறிஞ்சுக்கிறது அப்படின்னு. நம்முடைய காலத்துல மேகம் என்றால் ஆவியில பேசுவது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல ஆவியிலே பேசுவார்.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல ஆவியில பேசுவார். நீங்க பேச, அவர் பேச, தேவனுடைய ரகசியத்தை கர்த்தர் பேசுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு தன் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாரு. என் ஆசாரிப்பு கூடாரம் இப்படியாக இருக்க வேண்டும், இதெல்லாம் நீ செய் என்று. அதே மாதிரி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஆவியில நம்ம தேவனத்துல பேசும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ யார்கிட்ட பேசுறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தரோட மகிமையில அவரோட நீங்க ஆவியில நீங்க பேசுங்க. 1 மணி நேரம் குறைந்தது அந்நிய பாஷையில பேசுங்க, அவரோட பேசுங்க. கஷ்டமா இருக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஆனா கொஞ்சமா கொஞ்சமா நேரம் போக 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 அதுக்கப்புறம் நீங்களே நிப்பாட்டினாலும் அது நிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்களால நிக்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்கணும். மோசே பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் புசியாமல் தண்ணி கூட குடிக்கல, அவர் சமூகத்திலே இருக்கிறான். மனுஷன் எப்படிதான் இருந்தான்னு தெரியல. நாம என்ன பண்றோம், ஒரு நாள் பாஸ்டிங்க்கு வர்றது 10:45 11:45, அப்புறம் 1 மணி 2 மணிக்கு முடிஞ்சது. எப்ப அந்த 2 மணி முடியும் வர பாக்குறது, இதைக்கெல்லாம் தண்ணி டீ முடிச்சோன்னு அடுத்து என்ன பண்றது, சாப்பாடு தான். தேவ பிரசன்னம் அங்க பாருங்க. மோசே அவன் நினைச்சதை என்ன பண்ணிக்கலாம், ஆனா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எண்ணமே வரல, தண்ணி கூட குடிக்கல. நம்ம ஒரு நாள் தண்ணி குடிக்காம என்ன வருவான், உள்ள போயிடும். 40 நாள் இரவும் பகலும் பாத்துங்க, 24 மணி நேரம் இன்ட்டு 40 நாள் போதும். அப்ப எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள் இரவும் பகலமாக தேவ சமூகத்துல தேவனோட பேசி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன, தேவ மகிமை. தேவ மகிமை அவனை மூடிய நாள்தான் கர்த்தரோடு அவன் நின்று பேசி கொண்டிருக்கிறான். இல்லையா? அப்போ ஆலயத்தை மகிமை நிரப்பினது. எந்த ஆலயம்? கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பெற்று. கர்த்தருடைய மகிமை எந்த தேவனுடைய ஆலயத்தை நிரப்பெற்று? ஆலயம் என்ன? நம்மதான் ஆலயம். ஆமென். அப்போ கர்த்தருடைய மகிமை ஆலயமாக நம்முடைய இதயத்திலே அவர் நிரப்பும் போது நம்ம முழுவதுமா கர்த்தருடைய மகிமையிலே நிறைந்து விடுவோம். இல்லையா? இந்த நாள கர்த்தருடைய மகிமை என்ன, அவர் எப்படி வருவார், மேகஸ்தம்பத்தில் மேகத்தின் வருவார், மேகமங்கள் ஜெபத்தோடும் ஆவியோடும் பேசும்போது கர்த்தருடைய மகிமை காண முடியும். அப்படி ஆவியில் நம்ம ஜெபிக்கும் போது, ஆவியில பேசும்போது அந்த மகிமை ஆலயத்திலே நிரம்புகிறது. அந்த ஆலயம் நாம தான். இல்லையா? இந்த ஆலயத்தை படுத்தி அடுத்து வர விரிவாக பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிறைவேற்றி, தேவனுடைய ஆலயம் நம்ம தான். இல்லையா? நம்மளை தான் நிரப்புகிறார் மகிமையிலே. பாருங்க, ஆராதனையில நிப்பாட்டவே முடியல. தேவ மகிமை ஆலயத்துல நிரம்பும் நிரப்ப, ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்துல நிரப்ப 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 மகிமை பொங்கி கொண்டே இருக்கும். தேவ பிரசனம் இருந்து கொண்டே இருக்கும். நிப்பாட்டவே முடியாது, அது போய்கொண்டே இருக்கும். அது ஒரு விதமான அனுபவம். சொல்றோம்ல, எனக்கு பிடிச்சதுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சொல்றோம்ல. அவரோட மகிமை நம்ம பார்த்துட்டோம்னா, அவரோட மகிமை நம்ம ருசி கண்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை எதுவுமே வேண்டாம், அவர் மட்டும் போதும். மோசையை பிறந்தான் 40 நாள். அதே மாதிரி ஆண்டவரே, நாங்க ஜாலிக்குமா நினைச்சேன், ஆண்டவரே 40 நாள் இருந்துக்கிறேன், இது மாதிரி இடத்துல கிடைக்காதா? 40 நாள். பேதுரு பாருங்க, 3 பேர் போகும்போது யார் வந்தாங்க? இயேசு மறுமூல மலையில யாருங்க வந்தாங்க? இயேசு கூட மறுபம் ஆகும்போது யாருக்குமே தெரியுங்க, அவங்க யாரோ வந்துட்டு போறாங்க, விடுங்க. மோசையும் எலியா வராங்க. பேதுரு பாக்குறான் அந்த மகிமையா. ஐயோ, இப்படிப்பட்ட மகிமையா? ஆண்டவரே, இங்கே டேரா போட்டுடலாம் ஆண்டவரே, அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருந்துக்கலாம் ஆண்டவரே. நாங்க 3 பேர் தான், உங்களுக்கு ஒரு கூடாரம், அவங்களுக்கு ஒரு கூடாரம், ஏதோ நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு கூடாரம் போட்டுக்குவோம். மோசையை பாருங்க, ஆசையை பாருங்க. அந்த மகிமை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே ஆசை. ஐயோ, இப்படிப்பட்ட மகிமையா, இப்படிப்பட்ட மகிமையா, இது எங்க கிடைக்கும் இந்த மகிமை? மருவமானவன மோச இது பேதுருக்கு அப்படி ஒரு ஆசை. உங்களுக்கு ஒன்றும் எலியாக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று போட்டுக்கலாம்,
நீங்க பர்மிஷன் கொடுத்து நானும் ஒன்று போட்டுக்குவோம், இங்கே இருந்துக்கலாம், எங்கேயும் போகணும், இப்படி இருந்துக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இங்கெல்லாம் எங்கூட கர்த்தருடைய மகிமையா பாருங்க எப்படின்னு. அப்படிப்பட்ட வாஞ்சி வாங்கிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்ம ஆலயத்திலே நிரம்பும். மகிமை எங்க நிரம்புனா ஆலயத்துல தான் நிரம்பும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நம்ம இருதயம், நம்ம தான். அந்த இருதயத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கும். எப்படி கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல இறங்கும்? அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னெல்லாம் அந்த ஆலயத்துல நம்ம இருக்க வேண்டும் என்று அடுத்த வாரத்திலே தெளிவாக பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் நினைக்கலாம்.